11th standard maths chapter number 11 exercise number 11.9 question number 2 e power x into x minus 1 divided by 2x square into e power okay. Hello dear students, exercise number 11.9 second sub e power x into x minus 1 divided by 2x square இதோட integral value என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து i is equal to இந்த கொஸ்டின் எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். இன்டெகிரல் அப்படியே எழுதிட்டேன், e பவர் x அப்படியே எழுதிட்டேன். நியூமினேட்டர்ல ரெண்டு டேர்ம் இருக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸா மைனஸ் ஒன்னு செகண்ட் டேர்ம், ரெண்டுக்குமே காமன் டினாமினேட்டர் 2x ஸ்கொயர் டிவைடட் பை 2x ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸ் வந்து இந்த ஒன் கூட எழுதிட்டேன்னா மைனஸ் ஒன்னு இருக்கு, இந்த மைனஸை நான் முன்னாடி இல்லை இந்த மைனஸ் ஒன் கூட எழுதிட்டேன், அப்போ இது பிளஸ் ஆயிடும். இதுக்கு தனி பிராக்கெட் கொடுத்தாரு. சரியா? இன்டெகிரல் கொடுத்தேன்னா இங்கே dx எழுதணும். இங்க f of x உடைய வேல்யூ 1. இங்க இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம்னா இன்டெகிரல் இன்னும் சிம்பிளிஃபை ஆகும். e பவர் x இன்டூ 1/2x பிளஸ் மைனஸ் 1/2x ஸ்கொயர் அப்படின்னு ஆயிடும். ஓகேவா? dx. இதுல f of x உடைய வேல்யூ 1/2x. இது வந்து f of x எடுத்திருக்கேன். இதை இந்த 1/2x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x உடைய வேல்யூ. f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x. இதுதான் f of x எடுத்திருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x க்கு வேல்யூ மைனஸ் 1/2x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். புரியலன்னா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி பாரு. f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x கிடைக்குதா? ரெண்டுக்குமே நடுவில் ஆபரேட்டர் பிளஸ் இருக்கு, காமன் மல்டிபிளா e பவர் x இருக்கு. அப்படின்னா அந்த கிவன் இன்டெகிரலுடைய வேல்யூவை டைரக்டா நம்ம எழுதலாம். என்னென்ன? e பவர் x இன்டூ f of x. இது f of x 1 divided by 2x 1/2x plus c எழுதலாம். இப்போ the final answer given integral I is equal to e power x divided by 2x plus c எழுதலாம். இந்த given integralக்கான வேல்யூ ஃபைனல் ரிசல்ட் வீடியோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. Thank you.